அந்த 24,000 தான் வித்தியாசம் உங்களுக்கு. அந்த 24,000 நம்ம மிஸ் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் 300cc-யும் 400cc-யும் சூப்பராக போயிட்டுருக்கேன். அப்படி 400cc-ல ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்காங்க ட்ரையம்ப். அந்த ட்ரையம்பில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. அதில் ஸ்பீட் 400 அப்படிங்கிற இந்த வெஹிக்கிளும், இது T400 அப்படிங்கிற வெஹிக்கிளும் வந்திருக்கு. இந்த T400க்கு இப்போ லேட்டஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 400ல இல்லாத விஷயங்கள் இதில் என்ன இருக்குது, இதில் அதோட இது விலை மிக குறைவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 24,000 ரூபா உங்களுக்கு வந்து இதில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 24,000 கம்மியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இதோட அஃபோர்டபுள் கம்ஃபர்ட் பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜின் சிசிலேருந்து ரைட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருப்பீங்க தெரியும் எனக்கு, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பண்ணாங்க பண்ணிடுங்க, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். T4க்கும் ஸ்பீட் 400க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க. ஸ்பீட் 400ல அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு அப்படியே மர்காலோட டச் பண்ணி அப்படியே வந்துடுது உங்களுக்கு இது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு. இது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போல் வராமல் உங்களுக்கு வந்துட்டு பிளாக்ல உங்களுக்கு மர்கார்டில் டச் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது உங்களுக்கு ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது உங்களுக்கு ரெண்டுமே எல்இடி தாங்க உங்களுக்கு, அதுல எதுவும் மாற்றம் கிடையாது உங்களுக்கு ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரையம்ப் T400ல உங்களுக்கு வந்துட்டு மிரர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இதுவே வந்து உங்களுக்கு நீங்க ஸ்பீட் 400 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே வந்துடுது பாருங்க. உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே வந்துடுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீட் 400ல TCS அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. TCS அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் உங்களுக்கு. இதில் பட் இந்த T4 பொறுத்த வரைக்கும் அந்த TCS அப்படிங்கிறது இல்லைங்க உங்களுக்கு. அதே போல இந்த கீயை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. கீயை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனாக்கா இதில் வந்து இன்ஜின் இமாபிளைசர் இருக்குங்க. ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் இன்ஜின் இமாபிளைசரோட வந்துடுது உங்களுக்கு. இதுவே T4 பொறுத்த வரைக்கும் இன்ஜின் இமாபிளைசர் கிடையாது. இன்ஜின் இமாபிளைசர்னா என்ன அப்படிங்கிறீங்களா? இன்ஜின் இமாபிளைசர் வந்து ஒரு வெஹிக்கிள் ஆக்சுவலாக வந்து காரில் கொடுப்பாங்க உங்களுக்கு. கார்லாம் இன்ஜின் இமாபிளைசர் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்து நம்ம வந்து வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படின்னாக்கா, இன்ஜின் இமாபிளைசர் இருந்துச்சுனாக்கா யாருமே உங்களுக்கு வண்டியை வந்து இன்னொருத்தவங்க சாவியை போட்டோ அல்லது மாற்று சாவியை செஞ்சு போட்டு உங்கள் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா, அதுதான் இன்ஜின் இமாபிளைசர் உங்களுக்கு. இதுவே வந்து இந்த வண்டியாக இருந்துச்சுனாக்கா யார், அதாவது வந்து நம்ம வந்து சாவி தொலைஞ்சு போச்சுனாக்கா நம்ம வெளில சாவி கொடுத்து செஞ்சு போட்டுக்கலாம் நம்ம. இதுவே ஸ்பீட் 400 உங்களுக்கு சாவி தொலைஞ்சு போச்சுனாக்கா நம்ம கம்பெனியில் கொடுத்து அவங்க வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சு அது போல தான் வரும் உங்களுக்கு. பட் இது பெனிஃபிட்டுங்க இது உங்களுக்கு. இது ஓகேங்களா, அது ஒரு விஷயம் உங்களுக்கு. இதில் இன்ஜின் இமாபிளைசர் பயங்கர பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே சின்ன விஷயம் பார்த்து முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்கனாக்கா இன்ஜின் இல்லைங்க. வாங்க, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து T400, இது ஸ்பீட் 400. சிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 398 400cc தாங்க ரெண்டுமே உங்களுக்கு. ஓகேவா, அப்புறம் 400cc தான் உங்களுக்கு. இதில் வந்து ஹார்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஸ்பீட் 400 40 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது உங்களுக்கு இதுவே வந்து T400 உங்களுக்கு வந்துட்டு 31ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 9 ஹார்ஸ் பவரை குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, 9 ஹார்ஸ் பவர் குறைச்சிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னாக்கா வந்து ஸ்பீட் போகலாம் நம்ம. ஓகேவா, ஹார்ஸ் பவர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அது ஓகேங்களா, இது வந்து என்ட்ரி லெவல் கஸ்டமர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வெஹிக்கிள் தாங்க, சூட்டபிள் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் 37.5 டார்க்குங்க உங்களுக்கு. இதில் வந்து டார்க்கை பொறுத்த வரைக்கும் 36 டார்க் இருக்குது உங்களுக்கு. பெட்டர் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. பெட்டர் மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு சூட்டபாக கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 29.85 சொல்கிறாங்க உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு. அதுலேருந்து 10% ஆட் பண்ணிங்க. 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
10%னா ஒரு 32 33 வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஹைவேஸில் போனால் இன்னும் கூட வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ரைட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே வேணால் டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அது ரைட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம T4 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா T4ல வந்து உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வாங்க அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்பீட் 400. இந்த ஸ்பீட் 400ல டீத் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 42 டீத் இருக்குங்க உங்களுக்கு இதில். ஓகேங்களா? இதுவே வந்து T400ல 38 டீத் இருக்கும். அந்த டீத் கம்மி பண்ணனால ஒரு 4 டீத் கம்மி பண்ணியிருக்காங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த 4 டீத் கம்மி பண்ணலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறப்பையோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறப்பையோ இடிக்காத வெஹிக்கிள். இந்த 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ரெண்டுமே வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வித் லிக்விட் கூலராக வந்துருங்க உங்களுக்கு. எந்த மாற்றமும் கிடையாது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த இதுதான் உங்களுக்கு என்ன மாற்றம். உங்களுக்கு ஹார்ஸ் பவரில் வந்து 9 இது உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அது 40 ஹார்ஸ் பவர், இது வந்து 31 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு. அதே மாதிரி டார்க்கை பொறுத்த வரைக்கும் அது 37.5 உங்களுக்கு, இது 36 டார்க் உங்களுக்கு. நான் ஏன் இந்த வெஹிக்கிள் உட்காந்துருக்கேன் அப்படின்னா சீட் கம்ஃபர்ட்டுங்க உங்களுக்கு. சீட் கம்ஃபர்ட் வந்து ஸ்பீட் 400ஓட ஸ்பீட் T400 வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்க. ஸ்பீட் 400 இங்கே இருக்குது. ஸ்பீட் 400ஓட ஃபோம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதில் ஃபோம் ஜாஸ்தியாக இருக்கனால நமக்கு வந்து குஷன் நீங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உட்கார கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சைலன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் 400ல உங்களுக்கு குரோமில் சைலன்சர் வந்துடுது. வாங்க பாருங்க, அப்படியே வந்து குரோமில் வந்துடுது உங்களுக்கு. இது அப்படியே உங்களுக்கு. இதுவே T400ல ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் வந்துடுது. இந்த மேட் ஃபினிஷுக்கும் குரோமுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தானப்பா அப்படிங்கிறீங்க. கரெக்டு தான். பட் ஆனால் இது வந்து 400cc வெஹிக்கிள். 400cc வெஹிக்கிளில் நம்ம வந்து எப்படி போவோம்? நம்ம வந்து சும்மா தட்டிக்கிட்டு சும்மா கும்பு தான் போவோம். நம்ம அப்படி போகிற பட்சத்தில் நமக்கு வந்து வண்டி வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப ஹீட் போகிறப்போ நம்ம சைலன்ஸில் அந்த ஹீட் ஏறாதுங்க உங்களுக்கு. ஹீட்டை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு ஸ்பீட் 400ல. பிகாஸ் அதில் குரோமோட இருக்கிறனால. இதுவே வந்து T400லேயும் கொடுக்கும், பட் அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரம் அது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ரிலீஸ் ஆகுதோ இதில் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக ஹீட் ரிலீஸ் ஆகும். வேற ஒன்றும் விஷயம் கிடையாது உங்களுக்கு இதில். இப்போ டயர் ஸ்பீட் 400ல உங்களுக்கு R15 டயர் வந்துருதுங்க உங்களுக்கு வித் ரேடியல் டயர் உங்களுக்கு. அப்பளோட ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 150 இதில் வந்து ரேடியல் டயர் உங்களுக்கு இது வித் 17 வந்துருது உங்களுக்கு. இதுவே ரியரில் உங்களுக்கு வந்து 150/60 வந்துருது உங்களுக்கு. 17 இது ரேடியலில் வந்துருது உங்களுக்கு. இதுவே T4 இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு என்ன டயர் பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். அதுவே 110 70 தான் வருது உங்களுக்கு. R17 தான் வருது உங்களுக்கு. பட் இது ரேடியல் கிடையாது. அதில் மட்டும் தான் ரேடியல் வரும், இதில் ரேடியல் வராது உங்களுக்கு. ரியரில் 140ங்க. ரியரில் 140 ஓகேங்களா. 17 தான் உங்களுக்கு ரேடியல் வராது உங்களுக்கு. ரேடியல் வராதனால உங்களுக்கு ரோட் கிரிப் நல்லா இருக்கும். அது வந்து ஸ்பீடாக இருக்க வெஹிக்கிள்னால நம்ம வந்து டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கார்னரிங் போகிறப்ப நமக்கு வந்துட்டு ரேடியல் டயருங்கனால கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் ஸ்பீட் 400ல. அதுவே வந்து T400ல உங்களுக்கு வந்துட்டு ரேடியல் இல்லாதனால உங்களுக்கு வந்து ரோட் கிரிப் நல்லா ப்ரெசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரோட் கிரிப் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும். ரோட் கிரிப் உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் T400ல உங்களுக்கு. இது வந்து எங்கே யூஸ் ஆகும் நமக்கு அப்படிங்கிறீங்கன்னா சிட்டி யூஸ் ஆச்சுங்க. சிட்டியில் நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இது சிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஹைவேஸ் யூஸ் பண்ணலாம் நமக்கு. அது சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. அப்போ சிட்டிக்கு யூஸ் பண்ணுறப்ப இது போல விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படலாம் உங்களுக்கு. அதுக்காக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் நம்ம டயர் பார்த்தாச்சு. இப்போ டிஸ்க்கு பார்ப்போம் நம்ம. இது வந்து ஸ்பீட் 400ல அப்படியே வந்துருங்க. ஸ்பீட் 400ல இது வந்து 4 piston டிஸ்க்குங்க. இதுவே வந்து T400ல 2 piston டிஸ்க் இது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னாக்கா பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குங்கிறது பார்த்து. 4 piston டிஸ்க்னா எஃபிஷியன்சி இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு இது வந்து ரைட் பை ஒயர் அப்படிங்குவாங்க. அப்படிப்பட்டது தான் உங்களுக்கு. இதுவே வந்து நம்ம T400ல ஆர்டினரி ஆக்சிலரேட்டர் கேபிள் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆக்சிலரேட்டர் கேபிள் இருந்தாலும் இதில் வந்து 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்டா 2 கேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்களா உங்களுக்கு? ஒன்று வந்து ஆக்சிலரேட் கொடுக்குறோம் நம்ம
கொடுக்குறப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடாக கொடுக்குறோமோ நம்ம அதே அளவுக்கு ரிட்டர்ன் ஸ்பீடும் வரும் எடுத்துக்கோ உங்களுக்கு அது. ஓகேங்களா? இப்போ சில வெஹிக்கிள் வந்து ஒரு கேபிள் இருக்கும், நம்ம வந்து கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது நம்ம தான் போட்டு திரும்பணும் நமக்கு. பட் ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஏன் 2 கேபிள் கொடுத்துருக்காங்கனாக்கா த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ்ங்க உங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கொடுக்குறோமோ நமக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து T400 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வெஹிக்கிள் ஓட்டி பார்க்குற மட்டும்தான், அதையும் ஓட்டி பார்த்துருவோம் நம்ம. அதை ஓட்டி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறோம் உங்களுக்கு. அது பைக் நல்லா இருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு. அது வண்டி நிப்பாட்ட உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்ட் காட்டுறா, உங்களுக்கு சவுண்டு காட்டுறா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாருங்க. உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம் நம்ம இப்போக்கி. சரி, அப்படியே திருப்பிங்க திருப்பிங்க. டிஸ்க் பிரேக்கு அருமையாக இருக்குது உங்களுக்கு. 6 ஸ்பீட் பஸ் உங்களுக்கு. இது சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும், வண்டியை புக் பண்ணணும்னு நினச்சாலும், தஞ்சாவூர் ட்ரைப் ஷோரூம் இருக்குது. அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் நோட் பண்ணிக்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இப்போ பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குது. ஸ்பீட் 400 இருக்குது, T400 இருக்குது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் உங்களுக்கு. கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஸ்பீட் 400 T400 வந்து உங்களுக்கு வந்து 23,000 கம்மி உங்களுக்கு. இது 2,17,000 வெஹிக்கிள் காஸ்ட் எக்ஸோரூம் ப்ரைஸ் உங்களுக்கு. அது ரெண்டு. இப்போ நம்ம இந்த 2 வெஹிக்கிள் பார்த்தாச்சுங்க. இந்த 2 வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் T400 ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் 400க்கும் T4க்கும் கிட்டத்தட்ட ஒரு 24,000 வித்தியாசம் உங்களுக்கு. அந்த 24,000 தான் வித்தியாசம் உங்களுக்கு. அந்த 24,000 நம்ம மிஸ் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் இன்ஜினில் இருக்க ஹார்ஸ் பவர் மிஸ் பண்ணுறோம் நம்ம. ரெண்டாவது TCS மிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. இன்ஜின் இம்பாபிலிட்டி மிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் 4 பிஸ்டன் டிஸ்க் வருது உங்களுக்கு. இது வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த குரோம் பொறுத்த வரைக்கும், சைலன்சரை பொறுத்த வரைக்கும் சைலன்சரை மிஸ் பண்ணுறோம் நம்ம உங்களுக்கு. இவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணி ஒரு 24,000 நம்ம வந்து தியாகம் பண்ணணுமா அந்த வெஹிக்கிளை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுங்க நீங்கள். நானாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்பீட் 400 தான் போவேன் நான். இதுவே வந்து ஸ்பீட் 400 ஒரு வண்டியே இல்லை, அப்போ T400 பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் T400 வந்து குறை கிடையாது. T400 சூப்பராக இருக்குது வெஹிக்கிள் எனக்கு. ஆனால் ஒரு 24,000 பக்கத்துலேயே இன்னொரு வண்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதை யோசிப்பேன்? நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நீங்கள். தேங்க்யூ, பை பை, see you. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் உங்களை.